கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியின் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஈரோடை சார்ந்த ஜோஷ்வா என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், என்னுடைய இடம் தாத்தா பேரில் பட்டா இருக்குது, அந்த பட்டா எனக்கு என் பேரில் சொந்த பட்டாவாக மாறணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் இக்கட்டிலே உதவி செய்வார். சங்கீதம் 60:11, சங்கீதம் 108:12, கர்த்தர் இக்கட்டிலே உதவி செய்வார். மனுஷர்களுடைய உதவி விருதா, நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஒருவேளை உங்களுடைய பத்திரம், உங்களுடைய பட்டா, உங்களுடைய சொத்து உங்களுடைய பேரில் இருக்கிறது, யாரோ ஒருத்தருடைய பேரில் மாறி இருக்குமே, ஆனால் நியாயமாய் உங்களுக்கு வர வேண்டிய அந்த சொத்து வரும், நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும், அதில் மாற்றமே இல்லை. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, ஈரோடை சார்ந்த அன்பு மகன் ஜாஷ்வாவுக்காக நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறேன். மகனுடைய அப்பா தாத்தா பேரில் இருக்கிற அந்த பட்டா இவங்களுடைய பேருக்கு சொந்தமாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. நீ சொன்னி என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எரேமியா 32:27 கேட்டி, எரேமியா 32:17 உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே உடைய அன்பு மகனுக்கு அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, சத்துரு சத்துரு உன்னை சேதப்படுத்த முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பம் சேதப்படுத்தப்படுகிறது. நான் பார்க்குறேன், நிறைய பேருடைய குடும்பத்தை சத்துரு சேதப்படுத்துகிறான், நிறைய பேருடைய குடும்பத்தை பிசாசு சேதப்படுத்துகிறான். ஒரு முறை நான் வேளாங்கண்ணியில் ஒரு ஊழியத்திற்காக நான் கடந்து சென்றிருந்தேன். அப்போது எனக்கு தங்கியிருந்த ஹோட்டலில் நான் டிவியை ஆன் பண்ணி நான் என் கூட வந்திருந்த எல்லோரும் பார்க்கும் பொழுது 5 நிமிஷத்துக்கு ஒரு முறைங்க, பில்லி சூன்யம் வைக்க வேண்டுமா, ஏவல் மந்திரம் வைக்க வேண்டுமா, நீங்கள் எங்களை அணுகுங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், 500 ரூபா 1000 ரூபா. யோசித்து பார்க்குறேன், யோசித்து பார்த்தேன், எல்லா லோக்கல் சேனல்லையும் அதுதான். அப்போது இன்னைக்கு ஒருத்தங்களை குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு அவ்வளவு மூர்க்கமாக, அவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கிறான். ஆனால் பைபிள் வேதம் என்ன சொல்லுது? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துனுடைய சக்கல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், அவைகள் உன்னை சேதப்படுத்துவதே இல்லை. விசுவாசிங்க, சத்துரு என்னை சேதப்படுத்த முடியாது, சத்துரு என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது, சத்துரு என்னுடைய பிஸ்னஸை சேதப்படுத்த முடியாது. ஆனால் நல்ல கவனிங்க, யாரை சேதப்படுத்த முடியாதுன்னா ஜெபிக்கிற மனுஷனை, ஜெபிக்கிற மனுஷியை சேதப்படுத்த முடியாது. அப்போ ஜெபிக்காதவங்களை பிசாசு ஈஸியாக சேதப்படுத்திட்டு போயிட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் 3 அண்ணன் தம்பி, 3 பேர். அண்ணன் தம்பி 3 பேருக்கும் குழந்தை கிடையாது, 3 பேர் ஃபேமிலி பிரிஞ்சு கிடக்குது. வயசான அப்பா அம்மா அந்த 3 பசங்களை நினச்சி வேதனை வேதனை, சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை. நான் போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னா,
இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பின பில்லி சூனியங்கள். அந்த ஐயா அம்மாவை பார்த்து, உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் 3 பேரையும் கூப்பிடுங்க, ஒரு நாள் நான் ப்ரே பண்ண வாரேன். 3 பேரையும் பார்த்து நான் சொன்னேன், உங்கள் வாழ்க்கை கட்டப்படணும்னா நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்காமல் நான் ஜெபிச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த 3 சகோதரர் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபையினால 3 பேரும் நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நடுவில் உள்ள மகனுடைய ஒய்ஃப் வந்தாங்க. வந்த உடனே மூத்தவங்களுடைய மனைவி, கடைசி உள்ள மனைவி, இவங்களுக்கெல்லாம் பேசி குடும்பமே வந்துட்டு இன்றைக்கி அவங்களுக்கு குழந்தைகளை கொடுத்து குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் கெடுக்கணும், அழிக்கணும் பிசாசு வகை தேடி சுற்றி தெரிகிறான். 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. யாரை விழுங்கலாம், யாரை விழுங்கலாம் என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் உங்களை சத்ருவால் ஒன்றும் செய்ய முடியாது, ஏத்துவாலே ஒன்றும் செய்ய முடியாது. வேதாகமத்தில் தானியேல் என்கிற ஒரு ப்ரேயர் ஜெப வீரனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேல் ஜெபம் பண்ணினான். ஆனால் அவனுக்கு விரோதமாக தேசாதிபதிகள் எழும்பினார்கள். அவனுக்கு விரோதமாக அதிகாரத்தில் இருக்கிறவங்க எழும்பினாங்க. அவனுக்கு விரோதமாக பல விதமான திட்டங்கள் தீட்டப்பட்டது. அவனை கொலையை செய்திடணும். தானியேல் 6:22 அவனை கொலையை செய்திடணும், அவனை அழிச்சிடணும், திட்டங்கள் தீட்டப்பட்டது. ஆனால் நடந்துச்சா? ராஜா கேட்குறார் துயர சத்தத்தோடு. தானியேல் 6:22 நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? சிங்கம் உன்னை சேதப்படுத்தாதிருந்தார். ராஜாவே வாழ்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார், சிங்கம் என்னை சேதப்படுத்தலை. அந்த சிங்கக்கபிகளை கூட தானியேல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். அந்த இடத்துக்குள்ள கர்த்தருடைய தூதனை அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை கட்டின தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எந்த சத்துருவாலையும் பிரிக்க முடியாது, சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. என்னாகமம் 23:23 இஸ்ரவேல் விரோதமாக பாலாக் என்கிற மனிதன் பலவிதமான சதி திட்டங்களை தீட்டினான். ஆனால் நடந்துச்சா? பிள்ளையாமைங்கிற தெய்வ மனிதன் மூலமாய் கத்துச்சானா? என்னாகமம் 23:23 இவர்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இவர்களுக்கு விரோதமான பில்லி சூன்யமும் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. சத்துருவால குடும்பத்தை ஒன்றும் செய்ய முடியாது. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பம், இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் குடும்பத்தை பிசாசு சேதப்படுத்தாதபடிக்கு, என்னுடைய தொழிலை பிசாசு சேதப்படுத்தாதபடிக்கு, என்னுடைய பிள்ளைகளை பிசாசு சேதப்படுத்தாதபடிக்கு தேவரீர் மனம் இறங்கி என்னை என் குடும்பத்தை காத்தருளும் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்தருளுவீராக, நன்மையை செய்தருளுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சத்துரு உங்களை சேதப்படுத்த முடியாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.